வாங்க ஏஆர் கிரேசி சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா வாழைக்காயை வச்சு வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தான் இப்போ செய்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுக்கு 2ஆக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வேக வைக்கிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம இறக்கிடலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஒரு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. இப்போ நம்ம இதை தோலை நீக்கிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு 5 வரமிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இந்த வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோலா உருண்டை பைண்டிங்காக நம்ம பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துருக்கோம். இதை தண்ணி சேர்க்காமல் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் கொஞ்சம் 1-2 இப்போ குறைன்னு இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ வேக வச்ச வாழைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா தோலை உரித்து நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சால்ட் சேர்த்துக்கோங்க, உப்புத்தூள். பொடியாக கட் பண்ண மல்லித்தலை, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தேவையான சைஸ்க்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது கூட எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம். ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானோடனே அடுப்போட தீயை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே சேர்த்து பொரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். 2 சைடு நல்லா திருப்பி விட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். எல்லா முறையும் நம்ம இது போல் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா உருண்டையும் பார்த்திங்கன்னா நான் பொரித்து எடுத்துட்டேன். இது போல் கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. இது நம்ம வெறுமனே கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை செஞ்ச அதே எண்ணெயை நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். 2 சின்னதாக பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, சின்னதாக பார்த்தீங்கன்னா கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன ஸ்பூன் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் போல் இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா குழம்பு கலக்கி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிடுவோம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பை பார்த்திங்கன்னா நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மட்டுமே நம்ம கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்ச நம்ம உருண்டைகளை நம்ம இது கூட சேர்த்துருவோம். சேர்த்த உடனே லைட்டாக இது போல் கலந்து விட்டுருங்க. உருண்டை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ உருண்டை சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொதிக்க வச்சாச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை அது போல் நம்ம கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் கோலா உருண்டை பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக பார்த்திங்கன்னா வாழைக்காயில் நம்ம கோலா உருண்டை குழம்பு நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். நம்ம நான்வெஜ் எடுக்காத சமயத்தில் இது போல் வாழைக்காயை வச்சு நம்ம கோலா உருண்டை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.